ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபிரிவா சரணம். அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான நாள். பிப்ரவரி 28 மாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை. சனிக்கிழமை என்றாலே சனி பகவானின் அருள் சக்தி மிகுந்து பாயக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதிலும் மாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை. இந்த ஒரு நாள் பற்றி காஞ்சி மகான் மகா பெரியவா எவ்வளவு ஆழமான ரகசியங்களை சொல்லியிருக்கார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர் சொன்ன ஒரே ஒரு மந்திரம், யாருக்கும் தெரியாத மந்திரம், புத்தகங்களில் கூட இல்லாத ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம், மிக சிறப்பான ஒரு சக்தி மிக்க மந்திரம் இன்று நானும் உங்களுக்கு பகிரப் போகிறேன். அது என்ன மந்திரம் என்று காண்பதற்கு முன்பாக நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்று உங்களுடைய வாழ்க்கையில நின்று போன நேரம் கூட நகரத் தொடங்கும். சனியின் பார்வை இந்த ஒரு நாளில் சரியாகிவிட்டு அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் திறக்க ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட நல்ல ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். முதலில் இன்றைய ஒரு நாள் என்ன சிறப்பு? இந்த மாசி மாத சனிக்கிழமையில் சனி பகவானை வணங்கினால் எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கும் என்று காஞ்சி மகான் மகா பெரியவா கூறியதை ஒன்றன் பின் ஒன்றாக காணலாம். மாசி மாதம் என்பது அக்னி சக்தி, பரிபூரண தீப சக்தி, இது அனைத்தும் நிறைந்த ஒரு மாதமாக இருக்கும். இந்த ஒரு மாதத்தில் எந்த ஒரு தெய்வத்தை வணங்கினாலும் அதனுடைய சக்தி இரட்டிப்பாகவே மாறிவிடும். இந்த சனி பகவான் யார்? அவர் காலத்தின் அதிபதி. அவர் கர்ம பலன் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம். அவர் பார்வை நல்ல நேரத்தில் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை மேல மேல பறந்து கொண்டே போகும். அதே அவருடைய பார்வை நம்ம மீது தவறாக விழுந்தது அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கக்கூடாத சில விஷயங்களை எல்லாம் நாம் சந்திக்க நேர்ந்து விடும். எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் பிச்சைக்காரன் அளவுக்கு ஆக்கிவிடும். அந்த அளவுக்கு அவருடைய சக்தியானது நிச்சயமாக இருக்கும். ஆனா அந்த சனியோட நேரம் சரியில்லாமல் இருக்கக்கூடிய நபர்கள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள், பணம் நெருக்கடிகள், வீட்டு சண்டைகள், வேலை நின்று போவது, யாரோ ஒருவருக்கும் உங்களுக்கும் இடையில ஏற்படுகின்ற எதிர்ப்புகள், மனதில் குழப்பங்கள், இந்த ஒரு மாதத்தில் இந்த சனிக்கிழமை நாட்கள், இந்த ஒரு சனிக்கிழமை நாள்ல நீங்க இதனை மட்டும் மெதுவாக உங்களுடைய மனமாக நீங்க கூறி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் எடுக்கும் என காஞ்சி மகான் மகா பெரியவா கூறியிருக்கிறார். சனியோடு கோபம் அதிகமாக கிடையாது. அவர் நம்முடைய வாழ்க்கையை திருத்தினா தன் கஷ்டத்தை அவர் நம்ம இது வரைக்கும் எவ்வளவோ பாவங்களை செஞ்சிருப்போம். அந்த ஒரு கஷ்டங்களை மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவரை ஒரு முறை சமாதானப்படுத்திட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை உயர்ந்து விடும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு நாளாக இருக்கும். எனவே சமாதானப்படுத்தக்கூடிய ஒரு நாள் தான் இந்த ஒரு நாள், மாசி மாத சனிக்கிழமை. இந்த ஒரு நாளில் நீங்க சனி பகவானை வணங்கி பாருங்க, அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். சனி பகவானின் சனிக்கிழமை அதிகம் உஷ்ணம் இல்லாமல் மிகவும் கருணையோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதிலும் இந்த மாசி மாதம் சனி நாள், இந்த இரண்டும் சேரும் பொழுது பரிபூரண கர்ம வினையானது கரைக்கக்கூடிய ஒரு நாளாக மாறும். இந்த ஒரு நாளில் சொல்லப்படுகின்ற மந்திரங்கள் பல மடங்கு 100 மடங்கு அளவுக்கு அதிகமான நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு காஞ்சி மகான் மடத்தில் வரக்கூடிய பக்தர்களிடம் கூறியிருக்கிறார். இந்த காஞ்சி மகான் கூறிய சனி பகவானின் ரகசியம் என்ன தெரியுமா? ஒரு தடவை மகா பெரியவிடம் ஒருவர் கேட்டார், என்னால எதுவுமே எந்த செய்தாலும் நேரம் சரியில்லாமல் இருக்கு, செஞ்ச காரியமெல்லாம் தாமதமாகவே நடக்கு, கஷ்டங்கள், சண்டைகள், தடைகள் இதெல்லாம் எனக்கு தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கு அப்படின்னு ஒரு பக்தர் கூறியிருக்கிறார். அதனை கேட்ட பெரியவா சிரிச்சுக்கிட்டு சொன்னார், அப்படின்னா சனி உங்க பக்கம் பார்த்து கொண்டிருக்கிறார். பயப்படாதீங்க, சனி பார்த்தலே சாதி ஆகுறது. அவர் கோபத்துல இருக்கும்போது செய்ய வேண்டிய ஒரு மந்திரம் ஒன்று இருக்கு, அதை நீங்க கோவிலில் போய் சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கை முழுமையாக மாறிவிடும் என்று அந்த பக்தரிடம் மகா பெரியவா சனி பகவானை பற்றி கூறியிருக்கிறார். பெரியவா சொன்ன ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம், புத்தகங்கள்ல கூட எழுதப்படாத ஒரு மந்திரம், மனசா பரம்பரையாகவே சொல்லி கொண்டிருந்த ஒரு மந்திரம். அந்த ஒரு மந்திரத்தை பத்தி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம். இந்த ஒரு மந்திரத்தை நம்ம சாதாரணமா சொல்லக்கூடாது, கோவிலில் போய் சொல்லணும். அதுவும் சனி பகவானை எப்படி பூஜை செய்து கொண்டு அதற்கப்புறம் அந்த ஒரு மந்திரத்தை கூறணும் அப்படிங்கிறத ஒன்றன் பின் ஒன்றாக கூறுகிறேன். கோவிலில் செய்ய வேண்டிய நடைமுறை, காலை அல்லது மாலை நேரத்தில் சனி பகவானுடைய கோவிலுக்கு போக வேண்டும். போய் சனி பகவான் சாயங்கால காலத்துல அதிக கருணை காட்டக்கூடிய ஒரு நேரத்தில் இருப்பார். இந்த ஒரு நேரத்தில் எள்ளெண்ணெய் விளக்கை நம்ம ஏற்றி வழிபட வேண்டும். பெரியவா சொல்வது, ஒளிதான் சனியின் மனதை குளிர்ச்சியாக்கும், சனி பகவானின் பார்வையை குறைக்கும். எனவே நீங்க தீபத்தை மட்டும் ஏற்றி சனி பகவானை வழிபடுவது அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். அதுவும் கருப்பு எல்லை பாத்திரத்தில் வைத்து நீங்க சனி பகவானுக்கு இந்த ஒரு மாலை நேரத்தில் நீங்கள் படைப்பது இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை உருவாக்கும். சனி பகவானை நேராக பார்த்து ஒரு நிமிடம் உங்களுடைய கண்களை மூட வேண்டும். ஆனால்
நேருக்கு நேராக நிற்கக்கூடாது. கொஞ்சம் அருகில் நின்றபடி நின்று கொண்டு சனி பகவானை நீங்க நேருக்கு நேராக பாருங்கள். அதற்கு பிறகு நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை மெதுவாக கூறுங்கள். அவ்வளவு சக்தி உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். இதுதான் அந்த காஞ்சி மகான் மகா பெரியவா கூறிய சக்தி வாய்ந்த மந்திரம். ஓம் சனேஸ்வராய நமகா. ஆனந்த கருணை மூர்த்தியே அனுக்கிரகம் தரும். இதுதான் சனி பகவானின் மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை நீங்க குறைந்தது 11 முறைகள் நீங்கள் கூறினால் போதும். பிழைகள் இல்லாமல் பொறுமையாக 11 முறைகள் நீங்க கூறுங்க. இது சனி பகவானின் கோபத்தை மென்மையாக்கக்கூடிய ஒரு மந்திரமாக இருக்கும். எனவே இந்த ஒரு மந்திரம் அதிக அளவுக்கு பல நபர்களால் கூறப்பட்டு வந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை எப்படி தெரியுமா சொல்லணும்? பெரியவா சில முக்கியமான விஷயங்கள் கூறியிருக்கிறார். உங்களுடைய மனது அமைதியா இருக்க வேண்டும். சனி கோவிலில் நின்று சொன்னால் இதனுடைய பலனானது மிக அதிகமாக கிடைக்குமாம். மந்திரத்தை சொல்லும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் நீங்க எந்த விதமான கஷ்டங்களும் ஏற்படக்கூடாது. சனி பகவான், உன்னை நான் பிரார்த்திக்கிறேன், எனக்கு வரக்கூடிய தடைகளை நீ அகற்றிவிடு என்று உங்களுடைய மனதிற்குள் கூறி இந்த ஒரு மந்திரத்தை கூற வேண்டும். எள்ளு விளக்கு முன்னால் நீங்கள் ஏற்ற வேண்டும் சனி பகவானுக்கு. மந்திரம் முடிந்ததும் இறுதியில் சொல்ல வேண்டியவை: சனேசாய நமகா, என் நேரம் நேராக மாறட்டும். சனேசாய நமகா, என் நேரம் நேராக மாறட்டும். இதனை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை முழுமையாக மாறிவிடும். எனவே இந்த ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் இந்த மாசி மாத சனிக்கிழமை நாட்கள் எப்பொழுது வந்தாலும் எள்ளு தீபத்தை ஏற்றிவிட்டு இதை நீங்கள் சொல்லி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில வீட்டில் இருக்கக்கூடிய தீராத சண்டை சச்சரவுகள் கூட முழுமையாக தீர்ந்துவிடும். வேலைகள் தாமதமின்றி உடனே நடக்க ஆரம்பிக்கும். மனதில் இருந்த குழப்பங்கள் அனைத்தும் கரைந்துவிடும். பணம் வரக்கூடிய வழிகளானது உங்களுக்கு திறக்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் தாமதமாக வந்த பணங்கள் உங்களுடைய கைக்கு பணமே வராமல் தள்ளி போவது, அதிக செலவு ஏற்படுவது, எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு நேரத்தில் சனி பகவானை வணங்குவதன் மூலம் பணம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை தேடி வரும். தடைப்பட்ட யோகங்கள் கூட திறக்க ஆரம்பிக்கும். சனியின் பார்வை நல்லதுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக கொண்டு செல்லும். கஷ்டம், தடைகள், போராட்டங்கள் அனைத்தையுமே குறைத்துவிடும். குடும்பத்தில் அமைதியை உங்களுக்குள்ள ஏற்படுத்தும். இதுல முக்கியமான ஒண்ணே ஒண்ணு, உங்களுடைய நேரமானது மாறிவிடும். உங்களுடைய தலையெழுத்து மாற்றப்படும். எல்லாம் நன்றாக போகுதே அப்படிங்கிற நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு நன்மைகளை சனி பகவான் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஏற்படுத்துவார். எனவே காஞ்சி மகான் கூறிய இந்த ஒரே ஒரு செயலை, இந்த மந்திரத்தை மட்டும் கோவிலில் வைத்து எப்படியாவது கூறிவிடுங்கள். கோவிலில் வைத்து கூற முடியாதவர்கள் வீட்டில் ஒரே ஒரு எள்ளெண்ணெய் தீபத்தை ஏற்றி இந்த ஒரு மந்திரத்தை சனி பகவானை மனதார நினைத்து கொண்டு கூறுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். இன்று பிப்ரவரி 28 மாசி மாத சனிக்கிழமை. இந்த ஒரு நாள் சாதாரண நாள் கிடையாது. சனி பகவானை காத்திருந்து நமக்கு அருளளிக்கக்கூடிய ஒரு நாள். எனவே இன்று நீங்க கோவிலில் நின்று இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்க. அதுவும் பெரியவா சொன்னபடி சனியை சமாதானப்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுடைய காலமே உங்கள் பக்கம் திரும்பிவிடும். உங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த ஒரு மாற்றமானது இன்றே தொடங்கப்படும். அருளும் வளமும் நேர மாற்றமும் உங்களுடைய குடும்பத்துக்கு பெற்று நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறும். ஜெய் சனீஸ்வர பகவானே, ஜெய் மகா பெரியவா. மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமாண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகா பெரியவா சரணம்.